ஓகே. அப்ப நாங்கள் 2017ஆம் ஆண்டு வந்த பாஸ் பேப்பர்ல பின்னங்கள் தொடர்பான கேள்வியை பார்க்க போறோம். அதுல முதலாவது கேள்வியா பின்னங்கள் வந்திருக்கு. பார்ட் 1B முதலாவது கேள்வி பின்னங்கள். சரியா? அப்ப கேள்வி என்ன இருக்கு அதுல? ஒரு வீட்டில் உள்ள ஒரு நீர் தொட்டியில் நீர் முற்றாக நிரம்பப்பட்டுள்ளது. சரியா? ஃபுல்லா நிரம்பி இருக்குதா? தொட்டி ஃபுல்லா நிரம்பி இருக்கு. தொட்டியில் உள்ள நீரில் 10 மேல் உண்டானது வீட்டு தோட்டத்திற்கு நீரை இடுவதற்கும் 4 மேல் உண்டானது குளிப்பதற்கும் பயன்படுத்தப்படுகிறது. அவ்வளவுதான். சரியா? 2016 பாஸ் பேப்பர்ல அதே கேள்வியும் மாத்திருக்கு. சரியா? போன கிளாஸ்ல நாங்க 2016 கேள்வி செஞ்சாங்க. அதுல ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு நன்கொடை சாரி ஒருத்தர் நன்கொடை கொடுக்கிறார். அதுல இசைக்கருவிக்கு 9/2, அங்கால விளையாட்டு பொருட்களுக்கு 2/1 என்று சொல்லி ஒரு கேள்வி. சரியா? அடுத்த வருஷம் என்ன செஞ்சிருக்காங்க? இசைக்கருவிக்கு பதிலாக என்ன போட்டிருக்கு? வீட்டு தோட்டத்துக்கு நீர் ஏறுறாரா. அது மாதிரி நாளில் ஒன்று குளிப்பதற்கு பயன்படுத்திக்காரன். அங்க டொனேட் பண்ற மாதிரி இங்க தொட்டியில முழுசா நீர் இருக்கு. அவ்வளவுதான். பெயர்கள் மாறும், ஆனா மெதட் ஒன்றுதான். சரியா? அப்ப தரவுகளை நோட் பண்ணுவோம். என்ன சொல்லியிருக்காங்க? தொட்டியில இருக்கிற நீர்ல 10 வீட்டு தோட்டத்துக்காம். அப்ப நாங்க ரஃப் பேப்பர்ல இதெல்லாம் குறிக்க போறோம். எக்ஸாம்ல ரஃப் பேப்பர்ல குறிக்க போறோம். வீட்டு தோட்டத்துக்கு என்ன? வீட்டு தோட்டத்துக்கு 10 போயிட்டு 10 வீட்டு தோட்டத்துக்கு போயிட்டுன்னு சொன்னா அந்த தொட்டியில இருந்த தண்ணியில 10 வீட்டு தோட்டத்துக்கு போயிட்டுண்டா தொட்டியில எவ்வளவு தண்ணி மிச்சம் இருக்கும்? தொட்டியில எவ்வளவு தண்ணி மிச்சம் இருக்கும்? ரெஸ்பான்ஸ். 9. வெரி குட். 10 10 வீட்டு தோட்டத்துக்கு யூஸ் ஆயிட்டு. அப்ப 10 போனா 10 மிச்சம் இருக்கும். சரியா? அடுத்தது பாருங்க. குளிக்கிறதுக்கு 4 குளிக்கிறதுக்கு காவாசி. மிகுதியின் என்று சொல்ல இல்லை. இந்த கேள்வியில மிகுதியின் 4 சொல்ல இல்லை. முழு பின்னமா தான் சொல்லியிருக்காங்க. அப்ப குளிக்கிறதுக்கு தொட்டியில காவாசியை குளிக்கிறதுக்கு பாவிக்கிறாங்களா? சரியா? இந்த ரெண்டும் தான் தரவு. சரியா? நம்ம அங்கால போக போக அடுத்தடுத்த கேள்வியில தரவுகள் தருவாங்க. அப்ப முதலாவது கேள்வி போவோம். வீட்டு தோட்டத்துக்கு நீரை இடுவதற்கும் சரியா அங்கால குளிப்பதற்கும் தொட்டியில உள்ள நீர்ல என்ன பின்னம் பயன்படுத்தப்படுகிறது? வீட்டு தோட்டத்துக்கும் குளிக்கிறதுக்கும் சேர்த்து எவ்வளவு பின்னம் யூஸ் ஆகுதாம்? என்ன செய்யணும்? என்ன மெதட் பண்ணுவாங்க? என்ன செய்யணும்? வீட்டு தோட்டத்துக்கும் குளிக்கிறதுக்கும் பாவிக்கிற பின்னத்தை காணணும்னா என்ன செய்யணும்? ரெண்டையும் கூட்டணும். அதேதான், ரெண்டையும் கூட்டணும். என்ன போன முறை பாருங்க 2016 இது 2017 வாசிப்பர் 7 பகுதி 1 பி பாட்டுட முதலாவது கேள்வி. சரியா? எப்பவுமே அப்படித்தான். அந்த ஓடெல்லாம் வரும். உங்களுக்கும் அதே ஓடெல்லாம் வரும். பகுதி 1 பி பாட்டுட முதலாவது கேள்வி பின்னங்களாக இருக்கும். சரியா? 16வது கேள்வியும் 17வது கேள்வியும் சேமா வந்திருக்கு பாருங்க. அதுல அந்த இசைக்கருவிகள் வாங்குறதுக்கும் விளையாட்டு பொருட்களை வாங்குறதுக்கும் என்ன பின்னம் செலவானன்றது முதலாவது கேள்வி. இதுல வீட்டு தோட்டத்துக்கும் குளிக்கிறதுக்கும் எவ்வளவு பயன்படுத்தப்பட்டிருக்கு அது முதலாவது கேள்வி. அப்ப வீட்டு தோட்டத்துக்கும் குளிக்கிறதுக்கும் என்ன பயன்படுத்தப்பட்ட பின்னம், அப்ப ரெண்டையும் கூட்டினா சரி. ஓகே. இந்த ரெண்டு பின்னத்தையும் நேரடியா கூட்டலாமா? இப்ப மேல இருக்கிற 1 கூட்டி 2 போடலாமா? இல்ல, ஏன் போடலாம்? அது பகுதி எண்களை சமப்படுத்தி போட்டு கூட்டணும். சமனாக இல்லை. இங்க 10 இருக்கு, இங்க 4 இருக்கு. அப்ப 10க்கு 4க்கும் போமா செய்யுங்க 20. 20 தானே? அப்ப இந்த இடத்துல 20 வரும். அப்ப இதை என்ன செய்யலாம்? இது என்ன செய்யலாம்? 10 2ஆல பெருக்கணும், 4 5ஆல பெருக்கணும். இது 20ஆம் மாத்தணும்னு சொன்னா நாங்க 2ஆல பெருக்கணும். 10 2ஆல பெருக்கணும். அதே மாதிரி மேலையும் பெருக்கணும். பகுதி என்ன எந்த நம்பரால பெருக்கிறோமோ அதே நம்பரால தொகுதி எண்ணையும் பெருக்கும். அது மாதிரி இந்த 4 5ஆல பெருக்கினா தான் 20. மறக்காம மேலையும் பெருக்கணும், மேலையும் பெருக்குவோம். சரியா? இனி தெரியும் தானே எங்களுக்கு? 10 தர 2 20,
ஈரொன்று 2 ஆக 4 ஒரு 5 20 ஐயொன்று 5. ஓகே, இப்போ பகுதி எண்கள் ரெண்டு சமனா வந்துட்டு இஞ்சையும் 20 வந்துட்டு இஞ்சையும் 20 வந்துட்டு ஆகவே 5 2 கூட்டி 7 போடலாம் நேரடியா. 20 மேல் 7. சரியா? அப்ப பாருங்க, குளிக்கிறதுக்காண்டியும் வீட்டு தோட்டத்துக்கு தண்ணி இறைக்கிறதுக்காண்டியும் மொத்த தாங்கியில எவ்வளவு பயன்படுத்தப்பட்டிருக்கு? 20 மேல 7 பயன்படுத்தப்பட்டிருக்கு. சரியா? அப்ப இப்ப எவ்வளவு மிச்சம் இருக்கும் தண்ணி தொட்டியில? அவ்வளவு மிச்சம் இருக்கும். 20 20 மேல் 13. வெரி குட். 20 மேல் 13. என்ன 20ல 7 பாவிச்சிட்டோம். குளிக்கிறதுக்கு பாவிச்சாச்சு. அடுத்தது தண்ணி வீட்டு தோட்டத்துக்கு தண்ணி இறைக்கிறதுக்கு பாவிச்சிட்டோம். 20ல 2 கூட்ட 20ல 7 வந்துட்டு 20ல 7 முடிஞ்சு. 20ல 7 போனா 20ல 13 மிச்சம். சரி, அதை மனதில் வச்சுக்கோன்னா அடுத்த கேள்விக்கு போகும். ஓகே, இப்ப அடுத்த தரவு ஒன்று தராங்க. என்ன தரவு? தொட்டியில் எஞ்சி இருக்கும் நீரில், இப்ப எஞ்சி எவ்வளவு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் தானே? எஞ்சி இருக்கிற நீர்ல 13 மேல் 4 உடைகளை சலவை செய்வதற்கு, உடுப்பு துவைக்கிறதுக்கு. அதே தான் இப்ப ரஃபேக்குள்ள குறிக்க போறோம் என்ன? சலவை உடுப்ப துவைக்கிறதுக்கு சலவை செய்யறதுக்கு மீதியில என்ன? மீதியின் மீதியின் எத்தனை? 13 மேல் 4. 13 மேல் 4. மீதியில 13 மேல் 4. ஓகே, சரி, இனி கேள்விக்கு போவோம். தரவு குறிச்சிட்டோம், இனி கேள்விக்கு போவோம். 2வது ரோமன் இலக்கம் 2 கேள்வி. உடைகளை சலவை செய்வதற்கு முற்றாக நிரம்பியிருக்கும் தொட்டியில் உள்ள நீரின் என்ன பின்னம் பயன்படுத்தப்பட்டது? உடைகளை சலவை செய்வதற்கு என்ன பின்னம் பயன்படுத்தப்பட்டது? 13 மேல் 4 போடலாமோ? தந்திருக்காங்க 13 மேல் 4. அதான் விட இல்ல இல்ல என்ன மீதியில. அவ மீதி எங்களுக்கு தெரியாது. மீதி எங்களுக்கு மனதெல்லாம் தெரியும். செய்க வழியில் எழுதணும், அப்பதானே மார்க்ஸ் போடுவாங்க. இதுல மீதியை காணும் என்ன? அப்ப என்ன செய்வோம்? முழு பின்னம் சொன்னா நாங்க இப்ப 20 போடலாம். ஒன்றுக்கு பதிலா முழுசன்னு சொன்னா 1. அந்த 1க்கு பதிலா 20 கீழ் 20 போடலாம். ஏனெண்டா நாங்க இந்த 20 பாவிக்க போறோம் பகுதி என்ன? அப்ப 20 மேல் 20 போட்டா ஈஸியா இருக்கு. அப்ப அதுல இருந்து கழிக்க போறோம் நாங்கள் 20 மேல. சரியா? அப்ப இதை நாங்கள் பகுதி எண்கள் சமனா இருக்கிறபடியா நேரடியா கழிக்கலாம் என்ன? அப்ப 20ல போனால் 13 20. இது விட மீதி குளிக்கிறதுக்கும் வீட்டு தோட்டத்துக்கும் போக மீதிதான் 20 மேல் 13. செலவை செய்யறதுக்கு மீதியின் 13 மேல் 4. அப்ப செலவை செய்யறதுக்கு எவ்வளவு பயன்படுத்தப்பட்டதுன்னு காணணும். செலவை செய்யறதுக்கு மீதி 20 மேல் 13. மீதியின் இன்னும் சொன்னா என்ன? பெருக்கணும். பெருக்கல் மீதியின் 13 மேல் 4. மீதியின் 13 மேல் 4. சரியா? இனி பாருங்க, வெட்டக்கூடிய மாதிரி தான் தந்திருக்காங்க. அப்படிதான் தருவாங்க. வெட்டக்கூடிய மாதிரி தான் தந்திருக்கு. அப்ப 13 வெட்டலாம். 13 13ஆல வெட்டினா ஒரு முறை, 13 வெட்டினா ஒரு முறை. அங்கால இந்த 20 4ஐயும் வெட்டலாம். நாங்க அதை வெட்டாமலும் வச்சிருப்போம், வெட்டி சுருக்கியும் முடிய வைப்போம். ஏன்னு சொன்னா 20 சொல்லி வச்சிருந்தா எங்களுக்கு சுகமா இருக்கும். பகுதி எண்களை 20 மெயின்டைன் பண்ணா எங்களுக்கு மிச்சம் எவ்வளவு இருக்குன்றத டக்குன்னு பார்க்கலாம். ஆனா கேட்ட கேள்விக்கு சுருக்கி விட விடுவோம் தானே? சுருக்கினா தானே முழு மாசம் எங்களுக்கு வரும். அப்ப இதை பாருங்க, 4ஆல வெட்டலாம். 4ஆல 20 வெட்டலாம். நாங்க 20 மேல் 4 போடுவோம். அதே நேரம் சுருக்கின விடையும் போட்டுருவோம். சரியா? 4ஆல வெட்டினா, மேல 4ஆல வெட்டினா ஒரு முறை, கீழே 4ஆல வெட்டினா 5 முறை. சரியா? அப்ப செலவு பயன்பட்ட பின்னம் இவர் தான் 5ல் 1 என்று சொல்லலாம். 20ல் 4 சொல்லலாம். சமவெளி பின்னங்க. சரியா? ஓகே, அப்ப இப்ப பாருங்க என்னென்னத்துக்கு பாவிக்கிறோம். வீட்டு தோட்டத்துக்கு தண்ணி இறைச்சாச்சு, குளிக்கிறதுக்கு பாவிச்சாச்சு, செலவு செய்யறதுக்கு பாவிச்சாச்சு. 20 மேல் 7 குளிக்கிறதுக்கும் வீட்டு தோட்டத்துக்கும் பாவிச்சது. இப்ப செலவு செய்யறதுக்கு 20 மேல் 4 போயிட்டு. அப்ப இப்ப மொத்தமா எவ்வளவு செலவிடப்பட்டிருக்கு? மொத்தமா எவ்வளவு செலவிடப்பட்டிருக்கு? மொத்த பின்னம் எவ்வளவு செலவாயிட்டு?
மூன்று மூன்று விஷயத்துக்கும் அவ்வளவு செலவாயிருக்கு. പതി- 11 20 11 என்ன 20 மேல் 11 11 11 என்ன 20ல 11 செலவாயிட்டு இங்க 7 செலவாயிருக்கு. இங்க செலவு செய்யறதுக்கு 4 செலவாயிருக்கு. அப்ப 20ல 11 செலவானா இப்ப தொட்டியில எவ்வளவு மிச்சம் இருக்கும்? 20 மேல் 9 9. 20ல 11 போனா எவ்வளவு 9 தானே. அப்ப 20ல 9 இப்ப தொட்டியில மிச்சம் இருக்கும். சரியா? ஓகே, அதை நாங்க மனதில் வச்சுக்கொண்டு அடுத்த கேள்விக்கு போவோம். ரோமன் இலக்கம் 3. இப்போது தொட்டியில் என்ன பின்னத்தில் நீர் இருக்கிறதுன்னு காண்க. சரியா? அப்ப உங்களுக்கு தெரியும் தானே எவ்வளவு இருக்குண்டு. அப்ப அதை நான் எழுதுவோம். இப்போ மூன்றாவது கேள்வி, இப்போது தொட்டியில எவ்வளவு மிச்சம் இருக்கு? முழு தொட்டி என்று சொல்றது 20 மேல் 20. முழுதுன்னு சொன்னா 1. அது நாங்க 20 மேல் 20 போடலாம். 20 20 மிச்சம் பண்ணி அதுல இருந்து கழிக்க போறோம். ஏற்கனவே பாவிச்ச இவர் 20ல 7, அதுக்கு பிறகு செலவை செய்யறதுக்கு 20ல 4. இந்த ரெண்டையும் கூட்டிட்டு முழு பின்னத்துல இருந்து கழிச்சு விடுவோம். அப்ப 20 மேல் 20 தாய 7 4 11. 20ல 11 போலாம். இப்ப பகுதியங்கள் சமனா இருக்கப்ப நேரடியாக கழிக்கலாம். 20ல 11 போனா எத்தனை? 9 9. மூன்றாவது கேள்வி விட 20 மேல் 9 இதை சுருக்கலாமா? மேல எங்களையும் வெட்டலாமா? இல்ல இயலாது. மேல ஒட்டேன் கீழே ரெட்டேன். அப்ப இதை வெட்ட முடியாது. இதுக்கு ஃபைனல் விட இதுதான். ஆனா இந்த கேள்விக்கு நீங்க எப்படி சுருக்கி கொடுக்கணும். சரியா? போன முறை மார்க்கிங்ல சொன்னவங்க சுருக்கி கொடுக்கணும்ன்றது. அது மாதிரி ஒவ்வொரு வருஷமும் மாறணும் தானே. அப்ப நாங்க எப்பவுமே விடைகளை சுருக்கி கொடுக்க பழகுவோம். கேட்குறாங்களோ இல்லையோ, சுருக்குகள் இருக்கோ இல்லையோ, ஃபைனல் விடையை சுருக்கி கொடுக்கும். இந்த விடையை சுருக்கல, அது இவ்வளவுதான். ஓகே, அப்ப அடுத்தது கடைசி கேள்வி போவோம். 4வது கேள்வி, மேலும் 500 லிட்டர் நீரை சமையலறை தேவைகளுக்கு பயன்படுத்திய பின்னர் தொட்டியில் 4 மேல் 1க்கு நீர் உள்ளது. தொட்டியின் கொள்ளளவை லீட்டரில் காண்க. சரியா? மேலும் 500 லிட்டர் நீரை சமையலறை தேவைகளுக்கு பயன்படுத்திய பின்னர் தொட்டியில 4 மேல் 1 இருக்காம். அதாவது இப்ப எஞ்சி இருக்கிறது வந்து 20ல 9. சரியா? 20ல 9 எஞ்சி இருக்கு, மிச்சமா இருக்கு. தெரியல, ரஃபா குறிப்போம். ரஃப் வேலை. இந்த கேள்வியை விளங்கி கொடுறதுக்கு வேலை ஒன்று செய்யப்போம். 20ல 9 இப்ப மிச்சமாக இருக்கு. இப்ப சமையல் வேலை நடக்க போகுது. இப்ப ஒரு வீட்டுல நடக்கிற விஷயங்கள்லாம் இந்த கேள்வியில் இருக்கு. விளங்குதா? உங்களோட வீட்டு தொட்டி இருக்கு, எல்லாற்ற வீட்டையும் தொட்டி இருக்கு, எல்லாற்ற வீட்டையும் வீட்டு தோட்டம் இருக்கு. எல்லாரும் குளிக்கிறது தானே. ஏன்னா குளிக்கிறது உடுப்பு தைக்கிறது தானே. இப்ப இதெல்லாம் செய்யறது சமையல் அறை தேவை, சட்டி பானை கழுவணும், அது இதெல்லாம் செய்யறதுக்கு தண்ணி வேணும் தானே. அப்ப எல்லாத்துக்கும் அவ்வளோ பின்ன யூஸ் ஆகுது என்றதான் இந்த கேள்வி. அப்ப இலகுவா விளங்கி கொள்ளக்கூடிய கேள்வி. என்ன 20ல 9 எல்லாம் செஞ்ச பிறகு குளிக்கிறதுக்கு வீட்டு தோட்டத்துக்கு செலவு எல்லாம் செஞ்சு விட்டு 20ல 9 மிச்சமா பின்னமாக தெரியும். அதுக்கு பிறகு அதிலிருந்து ஒரு 500 லிட்டரை செலவழிக்கிறாங்க. என்னத்துக்கு? சமையலறை தேவை. சமையலறை கிச்சன் வேலைகளுக்கு 500 லிட்டரை செலவிட்ட பிறகு 4ல் 1 மிச்சமாக இருக்குதா? சரியா? கடைசியா தொட்டியின் காவாசி தான் மிச்சம். எல்லா தேவையும் போக கடைசியில தொட்டியில காவாசி மிச்சம் இருக்கான். சரியா? அப்ப இதுல கேள்வி என்ன? ரோமன் இலக்கம் 4 தொட்டியின் கொள்ளளவு, முழு கொள்ளளவையும் காணணும். முழு கொள்ளளவு என்ன? 20 மேல் 20 காணும். சரியா? அப்ப எங்களுக்கு இதுல பெருமானம் தந்திருக்காங்க 500 லிட்டர். ஆனா அவர்களுக்கு பின்னமாக தெரியாது. இவர் இன்னும் பின்னம் வந்து தெரியாது. சரியா? அப்ப அதைத்தான் நாங்க காணப்போறோம். அதை காண்றதுக்கு பாருங்க, உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்லணும். பின்னத்தை எப்படி காண்றது? உதாரணத்துக்கு தொட்டியில மிச்சமா இருக்கிறது 1500 லிட்டர் வச்சுக்கோங்க. ஒரு சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன். தொட்டியில மிச்சமா இருந்தது 1500 லிட்டர் வச்சுக்கொள்வோம். இப்ப தொட்டியில இருக்கிறது ஒரு 1000 லிட்டர் வச்சுக்கோங்க. சரியா? தொட்டியில ஏற்கனவே இருந்தது 1500 வச்சுக்கொள்ளுங்க. இப்ப இருக்கிறது 1000 வச்சுக்கொள்ளுங்க. அப்ப எவ்வளவு பாவிச்சிருக்கு?
எவ்வளவு பாய்பட்டிருக்கு இந்த கணக்கு உதாரணம் சொல்லுங்க, கான்பிடன்ஸா சொல்லுங்க. பிள்ளையா இருந்த பரவாயில்ல. 1500 இருந்தது, இப்ப 1000 தான் இருக்கு. அப்ப எவ்வளவு யூஸ் ஆயிட்டு? எவ்வளவு? 500 லிட்டர். வெரி குட். 500. அதான் முன் வரணும், சொல்லணும், பயப்படக்கூடாது. விட நம்ம சொல்ற பிள்ளையா இருக்குமோ பட்டாக்க சிரிச்சிருவாங்களா? அப்படி எல்லாம் கிடையாது. நம்ம சொல்ற சரியா தான் இருக்கும் சொல்லணும். ஓகே. அப்ப 1500ல இருந்து 1000 கழிச்சு கண்டிருப்பீங்க இல்லைன்னு பாவிச்சது ஏற்கனவே இருந்தது, இப்ப இருக்கிறது. ஆகவே பாவிச்சதை எவ்வளவு காண்றதுக்கு 1500ல இருந்து 1000 கழிச்சு 500 கண்டிருப்பீங்க. அப்ப இப்ப சொல்லுங்க பார்ப்போம், பின்னத்துல இந்த பின்னத்தை காணப்போறோம். ஏற்கனவே இருந்தது 20ல 9, இப்ப இருக்கிறது 4ல 1. அப்ப சமையலறை பின்னத்தை காண 20ல 9ல இருந்து 4 மேல் 1 கழிக்கணும். என்னண்டு 24. சொல்லுங்க. என்ன என்ன மெத்தட்? 20ல 9ல இருந்து 4 மேல் 1 கழிக்கணும். 20ல 9ல இருந்து 4ல 1 கழிக்கணும். சரிதானே? அப்ப சமையல் சமையல் தேவைக்கு சமையலுக்கு பயன்பட்ட பின்னு 20ல 9 ஏற்கனவே இருந்தது, காவாசி தான் இப்ப இருக்கு. அப்ப மிச்சம் எல்லாம் சமையலுக்கு போயிடுச்சு. கழிக்கலாமா? 9ல இருந்து 1 கழிச்சு 8 போடலாமா? இல்ல, இல்ல, அது பகுதியின் சமம் இல்ல. இல்ல, இங்க 20 இருக்கு, இங்க 4 தான் இருக்கு. அப்ப என்ன செய்யலாம்? 20க்கு 4 போமாசி என்ன? 20. 20 என்ன? 20 4 போமாசி 20. அப்ப இதை 20ஆ மாத்தணும். இவரை ஏற்கனவே 20ஆ தான் இருக்கு. அப்ப இவரை 20ஆ மாத்தணும். அப்ப என்ன செய்யணும்? 20ஆ மாத்துறதுக்கு 4 5ஆல பெருக்கணும். 5ஆல பெருக்கணும். பெருக்கணும், மேலையும் பெருக்கணும். சரியா? மேலையும் பெருக்கணும். ஓகே. அப்ப 20 மேல் 9 20 மேல் 5. அப்ப 9ல இருந்து 5 போனா எத்தனை? 20 4. 20 மேல் 4 சமையலுக்கு பயன்படுத்தப்பட்ட பின்னம். சரியா? இது கேள்வி இல்லை. எங்களுக்கு கேள்வி தொட்டியின் கொள்ளளவு காணட்டான். சரியா? தொட்டியில கொள்ளளவு, மொத்த கொள்ளளவு. மொத்த கொள்ளளவுண்டா என்ன? 20 மேல எவ்வளவு மொத்த கொள்ளளவுண்டா? 20. 20 மேல் 20. அப்ப எங்களுக்கு தெரியும், இப்ப வேற கண்டுபிடிச்சிட்டோம். இந்த பின்னத்தை கண்டுபிடிச்சிட்டோம். 20 மேல் 4ன்றதுதான் இந்த 500 லிட்டர். என்ன? அப்ப கடைசி கேள்வியை பினிஷ் பண்ணி விடுவோம். இதான் கடைசி கேள்வி. இங்க இருந்தே தொடங்குது. சரி, இங்க இருந்தே தொடங்குது. அப்ப பினிஷ் பண்ணி விடுவோம். 20 மேல் 4 20 மேல் 4 பங்கு 500 லிட்டர். சரியா? அப்ப அழகு முறையில செய்யறோம் நாங்களே. நான் வளர்மையா அடுத்தது என்னத்தை காணுவோம்? 4 பங்குல இருந்து என்னத்தை காணுவோம்? ஒரு பங்குக்கு காணணும். ஒரு பங்குக்கு காணும். 4 பங்கு 500 சொன்னா ஒரு பங்கு எவ்வளவு காணும்? என்ன மெத்தட்? முறை என்ன? 4 பங்கு 500 சொன்னா ஒரு பங்கு எப்படி காட்டுனாங்க? 500 4ஆல பிரிக்கணும். 4ஆல பிரிப்போம். சாரி, பிரிப்போம். வெரி குட். 500 4ஆல பிரிச்சா 125 லிட்டர். 125. அது போகணும்னு அவசியம் இல்லை. 500 4ன்னு சொல்லி அந்த பின்னத்தை வச்சு கொள்ளலாம். சரியா? அப்ப மொத்த கொள்ளளவுன்னு சொன்னா 20 மேல் 20 பங்கு என்று சொல்லி போடலாம், அல்லது மொத்த கொள்ளளவுன்னு சொல்லி போடலாம். சரியா? அப்ப ஒரு பங்கு 125 சொன்னோம். ஏன்னா ஒரு பங்கு 125 சொன்னா 20 பங்கு எவ்வளவு? எப்படி காட்டுறது? 125 பெருக்கணும். 20ஆல பெருக்கணும். 125 நாங்க 20ஆல பெருக்கணும். அப்ப 125 2ஆல பெருக்கினா 250. அங்கால ஒரு 0 இருக்கு, 0. ஆகவே தொட்டி 2500 லிட்டர். விளங்கினதா எல்லாருக்கும்? விளங்கினதா எல்லாருக்கும்? ஓ சார். ஓகே, வெரி குட்.